Hello friends, Assalamu alaikum. Welcome to Haya in Abu Dhabi channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான லாங் வீடியோ ஈத் vlog பார்க்கலாம். லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. வெக்கேஷன் கூருக்கு போனதுனால போட முடியல. அதுக்கப்புறம் ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவே 4 to 5 months போடவே இல்லை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈத் vlog பார்க்கலாம். நாளைக்கு ஈதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பூ வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாபியாவில் உள்ள முருகன் பூ கடைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. அபுதாபியில் அப்படி ஒரு டிராஃபிக்கு இது மாதிரி டிராஃபிக் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே சார்ஜ் அங்கெல்லாம் இருக்க டிராஃபிக் மாதிரி அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு புர்கா வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு. நான் நாள்லேருந்தே வாங்கணும்னு பிளான் பண்ணது. ஆனால் போகவே முடியலை. நாளைக்கு ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரி போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாபியாவில் உள்ள 1-2 அபயா ஷாப்புக்கு போனோம். ஆனால் ரேட் பயங்கரமாக ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க. 200 dirhamsக்கு ப்ளஸ் தான் இருந்துச்சு. இவ்வளோ ரேட்டுக்கெலாம் நம்ம கொடுத்து வாங்க முடியாது. இது ரமலானுக்காக இது ஈதுனால அவ்வளோ கூட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஃபைனலாக அடுத்து கியூ ஸ்டைல் போனோம். அங்கே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் நம்ம கேட்ட மாடலில் ஸ்டிச் பண்ணி தான் தரணுன்ட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அல்ஃபான் எமிரேட்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு சிம்பிளான ஒரு மருதாணி டிசைன் ஸ்டென்சில் வச்சு பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மட்டும்தான் தூங்கி எந்திரிச்சிருப்போம். டக்குன்னு எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. இதுதான் எங்களோட ஈது ட்ரெஸ்ஸு. இந்த வட்டம் ஷாப்பிங் எல்லாமே ஊர்லேயே பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே எதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே புர்கா மட்டும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. கடைசியில் புர்காவுமே வாங்கலை. இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே நான் லூலூவில் எடுத்தேன். வளையல், ஸ்ட்ரெட்டு. ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த மாதிரிலாம் போட நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துருந்தேன். ஷால் அல்ஃபான் எமிரேட்ஸில் எடுத்தது. பாப்பாவை எழுந்துச்சு ரெடி பண்ணி குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே 6:20க்கு தொழுக சொல்லியிருந்தாங்க. ஃபஜர் நானும் பாப்பாவும் வீட்டில் தொழுதுட்டு ஹஸ்பண்ட் தொழுதுட்டு வந்தாங்க. தென் ரெடி ஆகிட்டு நாங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கே பெருநாள் தொழுக போயாச்சு. இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்காது. தொழுதுட்டு பாப்பா கொஞ்சம் சாக்லேட்ஸ், அங்கே நிறைய கிட்ஸ் எல்லாருமே சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாருமே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் கொண்டு போன சாக்லேட்டை ஓடி போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருந்தான். தொழுகை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெளியே இங்கே பக்கத்துலேயே பார்க் இருக்குது. அங்கே நல்ல வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கடையில் சாப்பிட்டு சார்ஜா கிளம்பிட்டோம். ஷார்ஜாவில் தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்கே தான் ஈது ஹாலிடே பிளான்ஸு 2 daysக்கு அங்கே தான். நாங்கள் போகும்போதே அவங்க பிரியாணிக்கு எல்லாம் தாளிச்சு விட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாருமே தொழுதுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அக்கா அவங்க எல்லோரும் சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மட்டன் பிரியாணி என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்யும் போது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமான வேலை தான். நிறைய பேருக்கு செய்யும் போது அதிகமான வேலை. இது கூடவே தால்ச்சா கூடவே மட்டன் சுக்கா, தயிர் சட்னி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே 1:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ போகும்போதே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு. பிரியாணி மட்டும் தம் போடுற இது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ தம் போட்டு இறக்கிட்டு மட்டன் சுக்காவை வற்ற விட்டு மற்ற எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்துருந்துச்சு. நோம்பன்னைக்கு சாப்பாடுமே அப்படியே பிரியாணியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்மெல்லு. எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ யாருக்குமே இந்த பாஸ்மதி ரைஸ் அந்த ரைஸ்லாம் பிடிக்காது. ஜீரக சம்பா அரிசி பிரியாணி தான் பிடிக்கும். நாங்கள் சவுத் சைடு தான். அதனால் எங்களுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம். கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் தான் பாஸ்மதி வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாம் ரெடியானதுக்கு கையோட அடுத்து எங்கள் ஃபேமிலியோட டீ குடிக்க கிளம்பியாச்சு. டீ குடிக்கிறதுல ஒரு தனி இதுதான். டீயும் டீ கடையும் பாய்ஸ்க்கு ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. சும்மா போனோம். டக்குன்னு இப்போ ஒரு 6 டீ வாங்கியிருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அங்கேருந்து வெட்டி கதை பேசியிருப்போம். அப்படி தான் இருந்துச்சு. நேரம் போனதே தெரியல. வீட்டு பக்கத்தில் உள்ள சுனிஸ் கிச்சன் தான் போயிருந்தோம். நல்லா போய் சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பித்ததான் பேசிக்கிட்டே டைம் போய்கிட்டே இருக்குது. ஒரு 6 டீ 6 dirhamsக்கு வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். வெறும் ஸ்நாக்ஸ் கூட வாங்கலை. வெறும் டீயை வச்சே கதை பேசிக்கிட்டே ஃபுல்லாக அவன் கடையை விட்டு கிளம்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு உட்காந்து பேசிட்டு
அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து ஷார்ஜாவில் உள்ள சிட்டி சென்டர் அல்சகியா சிட்டி சென்டர் வந்து போயிருந்தோம். நல்ல பெருசாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வந்து இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே போகிறோம். எப்போயுமே அபுதாபியில் டல்மா மால் அப்படி போவோம். துபாய் ஷார்ஜா போனால் இந்த வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும், மால் போகிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் இந்த டைம் போயிருந்தோம். இந்த ரொம்ப நாளாக வந்து இந்த பபிள் டீ வந்து குடிக்கணும்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது வந்து அங்கே இருந்துச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அவங்களோட ஃபேவரெட் அந்த சிக்னேச்சர் டிசைன் தாரோ க்ரீம் சீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவு எனக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. மேபி பிடிச்சவங்களுக்கு வந்து பிடிக்கலாம். அப்படியே போகும்போது அங்கே ஒரு ஷோ நடந்துச்சு. ஷோ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்துட்டு லைட்னிங்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டம், நல்ல பெரிய மால், பெரிய கூட்டம். நீங்கள் ஷார்ஜாவில் யாராச்சும் வந்து இங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேட் ஐட்டம்ஸ்க்கு இந்த ஒரு ஷாப் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு, அந்த பானிபூரி அந்த மாதிரி இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது வந்து அங்கே போய் சாப்பிடணும் அப்படின்னு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி வேறு ஒரு பிளான் இருந்துச்சு, சாப்பிட போகிற பிளானு. அதனால் அங்கே பார்க்கல. இந்த காப்பர் டேபிள் பிஸ்ட்ரோ வந்து எங்களுக்கு வந்து ஃபேவரெட்டு. நாங்கள் ஜித்தா ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்காண்டி கிராண்ட் அப்சர் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். நிறைய அரேபியன்ஸு இங்கே வந்து தான் சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நல்ல ஒரு பெர்ஷியன் குசைன் வந்து அரபிக் டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வெளியுமே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம போக முடியல. ஆனால் வெளியே வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல வியூவோட சூப்பராக வந்து கப்பிள்ஸெல்லாம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அரேஞ்ச் பண்ணது வந்து கிரில் பிளேட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சாலட்க்கு வந்து சீஸு ரேடிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க, ரெட் கலர் அந்த இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப் கொடுத்தாங்க. சூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நூடுல்ஸு, கீரை, பயறு, சுண்டல் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்காது. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிரில் பிளேட்டருக்கு ரைஸ் இல்லைனா ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ஃப்ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரெட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் அவங்க கிரில் பிளேட்டரில் சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. இதுக்கு ஒரு கார்லிக் சாஸ் மாதிரி கொடுக்காங்க, அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ஸ்வீட் வந்து கொடுத்தாங்க, அது கூட டேட்ஸும் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இரானி சாய் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நல்ல ஒரு கசப்பு ஃப்ளேவரில் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அரபிக் டிஷ் வந்து பிடிக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆம்பியன்ஸ்க்காக ட்ரை பண்ணணும், நல்லா வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஒரு பிங்கிஷ்ஷாக வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. பேஸ்ட்ரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ கேக் எல்லாமே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அந்த கடையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் இருந்துச்சு. நல்லா ஒரு லுக்காக இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ணுறவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நல்ல அந்த ஒரு பேபி பிங்க் கலரில் இருந்துச்சு. அந்த அட்ராக்ஷனாக இருந்துச்சு அந்த கடையுமே. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே பிளான் எங்கே போகலான்னு வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணி எங்கே போனாலுமே வந்து ஈத் டைமில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து ஜபுல் ஜைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. நம்மளுக்கு என்ன லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, சிக்கன் கிரேவி கடையில் வாங்கிக்கிட்டோம். அது கூட வந்து எல்லாம் வந்து முட்டை மசாலா எல்லாம் வச்சு கிளம்பியாச்சு. ஒரு 4 கார் ஒன்று போல் போகும்போது அதுவே ஒரு தனி ஹாப்பினஸ் தான், எல்லோரும் சேர்ந்து போகும்போது.
போகிற வழியில் பாப்பா வந்து ஹாப்பி ஆகிட்டா. கேமல் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் ராசல் கேம் ஜபல் ஜெய்ஸ்க்கு நான் வந்து மார்னிங் டைமில் போனதில்லை. ஃபுல்லாகவே வந்து 2-3 தடவை போயிருக்கேன். நைட் டைம் தான் போயிருக்கேன். வியூ வந்து இப்படி இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணதில்லை. இந்த டைம் தான் வந்து மார்னிங் டைமில் போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வியூ, நல்ல 2 மலைக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் போகிறப்ப நல்லா அழகாக இருந்துச்சு. நல்ல வியூக்காண்டி போகலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நைட்டே போய்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் டைமும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கூட்டம் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப அந்த மாதிரி டிராஃபிக் ஆகி வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. கீழே வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி அங்கே வந்து கொண்டு போன சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பாடை வந்து சாப்பிட்டாச்சு. அதுவுமே வந்து நல்ல பிளேஸாக இருந்துச்சு. நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸாக இருந்துச்சு. 4 வண்டி ஒன்று போல் போட்டுட்டு அங்கே வச்சுருந்து எல்லா பாயை விரித்து எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா உட்கார வச்சு நாங்களுமே சேர்ந்து நல்லா வந்து அங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மெயினாக என்னென்னா இங்கே என்ன பிரச்சனைனா டாய்லெட் இல்லை. நாங்கள் நல்ல வேளை கீழே அட்னாக்கு இருந்துச்சு. அங்கேயே வந்து போயிட்டு மேலே ஏறியாச்சு. போயிட்டு மேலே போயிட்டு பார்க்கும்போது தான் சூப்பரான வியூ. நல்ல இது அந்த சன்செட் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எட்ரா ஆஃப் கேமராவை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 2-3 பிக்ஸ் வந்து அங்கே வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சன்செட் இருட்டானதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம பஜ்ஜி கடையை ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் பார்பிக்யூ அப்படி இப்படின்னு போடுவாங்க. எங்களோட பிளான் வந்து வடை கடை போடுறது தான், டீயும் வடையும் சாப்பிட்றது தான். போய் நம்மளோட பஜ்ஜி கடையை வந்து ஆரம்பிச்சாச்சு. போட போய்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பஜ்ஜி போட்டிருப்போம். வாழைக்காய், மிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், ப்ரெட்டு அப்படின்னு எல்லா பஜ்ஜியும் வந்து போட்டு சாப்பிட்டோம். என்னென்னா லைட் எடுத்துகிட்டு போகல, அதான் ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் லைட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த வடையை சுட்டு சூடாக வந்து சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சமாக வந்து வாழைக்காய் வந்து மிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறது கீழே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சிப்ஸு போட ஆரம்பித்தாச்சு. அதுவுமே வந்து கூட்டத்தில் வந்து டக்குன்னு வந்து காலி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக டீயும் வடை பஜ்ஜி கூடவே வந்து சிப்ஸு எல்லாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா வந்து இருந்துச்சு. கூடவே வந்து குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கரெக்டாக அடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு வந்து அபுதாபிக்கு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து டியூட்டி ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்படி தான் எங்களுக்கு இது போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.